இந்திய அளவுல மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இவர் தமிழ் சினிமாவுல ஒரு சில படங்கள் இயக்கிய போதிலுமே, இவர் தற்போது முன்னணி இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்காரு. அதற்கு காரணம் இவருடைய மேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய ஸ்கிரீன் பிளேவுக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. அந்த அளவிற்கு பல சஸ்பென்ஸ்களை படத்துக்குள்ள வச்சிருக்காராம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல கூலி அப்படின்ற திரைப்படம் நேற்று உலகம் எங்குமே ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 திரையரங்குகளுக்கு மேல உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகி உள்ளதால படத்துடைய வசூல் அமோகமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொன்னாங்க. சோ அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே சென்று இந்த படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல மட்டுமே 150 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கா. இதற்கு முன்னாடி லோகேஷ் உடைய டைரக்ஷன்ல லியோ திரைப்படம் வெளியாச்சு. அந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு. சோ அந்த படத்துடைய வசூல் பாத்தீங்கன்னா இதை விட குறைவு அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் வேற லெவல்ல இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம லோகி அவர்களுடைய அடுத்தடுத்த படம் பற்றிய அறிவிப்புமே ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது லோகேஷ் அவர்கள் அடுத்ததாக நம்ம கார்த்தியுடன் கைதி 2 படத்துல இணைய இருக்காரு. இதற்கான முதற்கட்ட வேலைகளுமே ஒரு பக்கம் மும்முரமாக நடந்துட்டு வருதாம். இந்த படத்தை முடித்த கையோடு நம்ம அதிர்ஷ்டருடன் லோகேஷ் அவர்கள் இணைய இருக்காரா. இதனை அவரே சமீபத்துல உறுதி பண்ணிருக்காரு. அதாவது கூலி திரைப்படத்துடைய FDFS காட்சிக்கு சென்ற லோகேஷ் அவர்களை பத்திரிகையாளர்கள் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போது அவரே அதிர்ஷ்டருடன் கூடிய விரைவில் படம் பண்ண போறேன், அதற்கான அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆகையால அதிர்ஷ்டருடைய 65வது படத்தை லோகேஷ் அவர்கள் இயக்குவது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.